அப்ப யாரும் தெரிஞ்சுக்காதவர்கள் உயர்ந்தவர்களும் விட்டுடுறா. இந்திரனுக்கு கூட புரியல. ஆனா ஒண்ணுமே தெரியாத இடைச்சிகள் கூட கண்ணனை தெரிஞ்சுட்டா. சா பிரம்மேதி ஹோவாச்ச, அந்த தேவேந்திரனுக்கு சொல்லித்து பிரம்மணஹாவா ஏதத் விஜயே, பரபிரம்மமாகிற பரமபுருஷனடா இந்த உங்களுடைய வெற்றியே அவனாலதான். மகியத்வம், அதனால பெருமை கொள்ளுங்கள். அந்த உபதேசத்தாலே பிரம்மஹிதி விதாஞ்சகார, பிரம்மமே என்று இந்திரன் அப்போதுதான் தெரிந்து கொண்டான். மேல 2வது மந்திரம் சொல்றார், இதனால் 3 பேருக்குமே பெருமை. அக்னிக்கும் சரி, வாயுக்கும் சரி, இந்திரனுக்கும் சரி, பிரம்மத்தை பக்கத்துல பார்த்திருக்காரு, அதனால பெருமை. இப்ப பாருங்க, இப்ப இந்த அடுத்து சொல்ற மந்திரம், இதனால அக்னிக்கு பெருமை வந்தது, வாயுவுக்கு பெருமை வந்தது, தேவேந்திரனுக்கு பெருமை வந்தது. நாம கேட்போம், சாமி அவர் தான் தெரிஞ்சுக்காமலே போயிட்டாரு, அப்புறம் அவருக்கு என்ன பெருமை? அந்த பக்கத்துல போய் நின்று பார்த்துட்டான்னு தெரிஞ்சுக்காத போனார், உனக்கு அதுவும் இல்லையோ, அதுதான் அவருக்கு பெருமைங்கிறாரு. அக்னிக்கும் வாயுவுக்கும் இந்திரனுக்கும் பெருமை கடைசி பட்சம் அறிவிக்கணும்னு பிரம்மம் வந்ததை பார்த்திருக்கான், பார்த்துட்டு விட்டுட்டான். நம்ம கிட்ட வரவும் இல்லை, பார்க்கவும் இல்லையோ, அதனால உன்னை காட்டிலும் தேவர்களுக்கு வைபவம். தஸ்மாத்வா ஏதே தேவா அதிராம அதிதராம் இவான்யானு தேவான் யத் அக்னிர் வாயுர் இந்திரா தே ஹேரன் நேதிஷ்டம் பஸ்பரிஷு தே ஹேனது பிரதமோ விதாஞ்சகார பிரம்மேதி. இதிலே இந்த காரணத்தாலேயே அக்னி, வாயு, இந்திரங்கிற 3 தேவதைகளும் மற்ற தேவர்களை விட ரொம்ப தகுதியில் சிறப்புற்றிருக்கிறார்கள். ஏனால் இவா 3 பேர் தான் பரம்பொருடைய பக்கத்துல போய் தொடராப்பல் அடைஞ்சிருக்காள், தொட்டுடல. ஆனா தொட்டுடுற அளவுக்கு கிட்டக்க வந்து பார்த்திருக்காளோ இல்லையோ, அவர்கள் தான் இந்த யக்ஷபுருஷனை பிரம்மம் என்று கடைசியாக தெரிந்து கொண்டார்கள். மேல 3வது மந்திரம், தஸ்மாத்வா இந்திரஹா அதிதராம் இவான்யான் தேவான். இதுல மற்ற வாயு அக்னியை காட்டில இந்திரனுக்கு ஏற்றான். மற்ற தேவர்களை விட வாயு அக்னி இந்திரனுக்கு ஏற்றான், வாயு அக்னியை விட இந்திரனுக்கு ஏற்றான். நமக்கு உடனே தோணும், அவர் வரச்சேவே தான் பெருமாள் மறைஞ்சு போயிட்டாரு, பின்னையே இவ 2 பேரை விட சொல்றீங்கன்னா, இவா 2 பேர் பதவிக்கு ஆபத்து வந்தாலும் வரட்டும், அவமானப்பட்டாலும் படட்டும்னு பெருமாள் நின்றார். ஆனா தேவேந்திரன் பதவிக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு கணிசிச்சாரு. அப்ப அந்த விதத்துல கருணையை பெற்ற இந்திரன் இன்னும் வசத்தியாத்தான் இருக்கணும். அதனாலதான் அவனுக்கு ஏற்றான். சஹ்யேவன் நேதிஷ்டம் பஸ்பரிச சஹ்யேனது பிரதமோ விதாஞ்சகார பிரம்மேதி. இந்த காரணத்தினாலேயே மற்ற தேவர்களை விட இந்திரன் சிறப்புற்று விளங்குகிறான். அந்த பிரம்மத்தை ரொம்ப அருகில் கண்டான் என்றோ இந்த பரம்பொருளை பிரம்மம் என்று அவனும் தெரிந்து கொண்டான். அடுத்து 4வது ரொம்ப ஆச்சரியமான சூக்ஷ்மமான அர்த்தம். பகவான் தோன்றினார், மறைஞ்சு போயிட்டார். 2 பேருக்கு தோன்றினார், சட்டுன்னு இந்திரன் வந்த உடனே மறைஞ்சு போயிட்டார். இதுக்கு 2 திருஷ்டாந்தம் சொல்றது எப்படின்னால், தஸ்ஸைஷ ஆதேச எதேதத் வித்யுதோ வித்யுத்யுத்தா இதி ஹனுன்மிமேஷாதா இத்தி இத்யதிதைவதம். பிரம்மம் தோன்றி மறைந்தாரோ இல்லையோ, அந்த தோன்றி மறைந்த பிரம்மத்துக்கு இப்ப சொல்ல போறது உபமானம். நான் 2 உபமானம் சொல்றேன். எப்படின்னால், மின்னல் பளிச்சுன்னு தோன்றிட்டு மறைஞ்சு படுறது இல்லையோ, அதை போல பிரம்மம் தோன்றிட்டு மறைஞ்சுட்டார். ஆனா மின்னல்னாலே எவ்வளவு உயர்ந்தது, மின்னல்னா எவ்வளவு சக்தி படைத்தது. ஒரு தரம் அடிக்கிற மின்னலை நம்மாலே சேமிச்சு வச்சுக்க முடிஞ்சா நம்ம தேசத்துக்கே 1 வருஷத்துக்கு மின்சாரம் வருமா, அவ்வளவு சக்தி இருக்கா மின்னல்ல. ஆனா அதை பிடிக்க முடியாது, அதை வச்சுக்க முடியாது இல்லையோ. அதை போல பிரம்மம் கண் முன்னாடி தோணுச்ச கட்டியா பிடிச்சுட்டோம்னா எல்லாருக்கும் மோட்சம் வாங்கி கொடுத்துடலாம். ஆனா அவர் எங்க பிடிச்சு கொடுறாரு? அவர் அண்ணா ஒருத்தர் ராமானுஜர் பிடிச்சிருந்தா நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து மோட்சம் வாங்கி வச்சார். அதை போல அவர் பிடிக்க முடியணும் இல்லையோ. அதனால மின்னல் தோன்றி மறைகிறா போல பிரம்மம் மறைஞ்சு போச்சு. கண்ணை மூடி திறக்கிறோம், கண்ணை வைக்கிறோம் பாருங்க. இந்த கண்ணை மூடச்சே மொத்தம் இருட்டாப்புல இருக்கும், திறந்த உடனே மொத்தம் வெளிச்சமா தெரியும். அதே போல பிரம்மம் இருக்கிறச்சே மொத்தம் வெளிச்சமா எல்லாம் தெரியுமா. அவர் இல்லைன்னுச்சே கண்ணை மூடின்னு இருக்காப்பல அத்தனை இருட்டி போடுமா. பகல் கண்டேன் நாரணன கண்டேன்னு சொல்லுவார்கள். உலகம் இருட்டா இருக்குன்னா பிரம்மம் இல்லை, அவர் மறைஞ்சுட்டார்னு அர்த்தம். உலகம் பளிச்சன்னு எனக்கு புரியறது, அந்தந்த வஸ்து யாதாத்மியம் தெரியறதுன்னு சொன்னா பிரம்மத்தை உணர்ந்து கொண்டிருக்கேன்னு அர்த்தம். பிரம்மஜானிகளுக்கு தான் வெளிச்சம் இருக்கும், பிரம்மஜானம் இல்லைன்னா இருட்டில் தான் தவிக்கிறான். அதனாலதான் கண் சிமிட்ரா போலேன்னு சொன்னார். அத அத்தியாத்மம் எதேதது கச்சதீவ சமனஹ ந நைச்சது துயத்தம் அத்தியபீக்ஷ்ணம் சங்கல்பா. மறுபடியும் இப்ப ஏற்கனவே சொன்னது கண்ணை மூடி சிமிட்டுறது, மின்னல் தோன்றி மறையிறது, இந்த 2 வெளியில இருக்கிறது திஷ்டாந்தம். இப்ப உடம்புக்குள்ள இருக்கிற இன்னொரு திஷ்டாந்தம் சொல்றார். அத அத்தியாத்மம் எதேதது கச்சதீவ சமனஹ, மனசு ஒண்ணுல நிக்கிறா போலேன்னு ஒரு திஷ்டாந்தம் சொல்லிட்டார். அப்படின்னா மின்னல் தோன்றி மறையிற நேரத்தை விட, கண் சிமிட்டி மூடுற நேரத்தை விட மனசு ஒரு பொருள்ல இருந்து இன்னொன்னுக்கு தாவிடுமா.